இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு. நீர் வனாந்தரத்திலே அவர்களை கைவிடவில்லை. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. சென்ற 3 நாட்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்த வனாந்தரங்களை குறித்து நாம் தியானித்தோம். இன்று 4வது வனாந்தரமாகிய சீனாய் வனாந்தரத்தை குறித்து நாம் தியானிப்போம். சீனாய் வனாந்தரம் என்பது சீனாய் மலையை சுற்றியுள்ள வனாந்தரமான இடமாகும். இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் 11 மாதங்கள் 5 நாட்கள் தங்கினார்கள். சீனாய் மலையை பற்றி யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். அடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்தரிக்கப் போகிற பாலும் தேனும் ஓடுகிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திலே அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வதற்கு கர்த்தருடைய நீதி நியாயங்களை கற்றுக் கொடுத்த இடமாகும். இந்த சீனாய் மலையில்தான் ஆண்டவரிடமிருந்து மோசே 10 கட்டளைகளை பெற்றார். அப்போது ஜனங்கள் மலை அடிவாரத்திலே நின்றார்கள். இதை குறித்து யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். தங்களுடைய வாழ்க்கையிலே அடிமைகளாயிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கானான் தேசத்திலே வாழ வேண்டும் என்ற நியாயப்பிரமாண சட்டங்களை ஆண்டவர் மோசேக்கு கூறினதை பற்றி யாத்திராகமம் 21 முதல் 23ஆம் அதிகாரங்கள் வரை நாம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்திலே தேவன் அவர்களோட பண்ணின உடன்படிக்கையை பற்றி வாசிக்கிறோம். தேவன் தங்குவதற்கான வாசஸ்தலத்தை உண்டு பண்ணவும் ஜனங்கள் தேவனை தொழுது கொள்வதற்கும் முதலில் ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிப்பதை குறித்து தேவன் மோசேயிடம் பேசினதை யாத்திராகமம் 25 முதல் 31ஆம் அதிகாரங்கள் வரை நாம் வாசிக்கலாம். இந்த சீனாய் வனாந்தரத்தில் தான் மோசே 40 நாட்கள் இரவு பகலாக இருந்து தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார் என்று யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவன் மோசேயோடு பேசினதால் மோசேயின் முகம் பிரகாசித்தது. மோசேயின் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவித்தார். அவர் வேறே எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை என்று 147ஆம் சங்கீதம் கடைசி 2 வசனங்களில் நாம் வாசிக்கலாம். இதுபோல ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ளும் போது இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்றும் பரம கானானிற்கு எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்றும் நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் எப்படிப்பட்ட வனாந்தரமான அனுபவத்தில் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்கு முதலிடம் கொடுப்போம். நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, அன்று சீனாய் மலையிலே மோசேக்கு தேவனுடைய வார்த்தைகளை அருளி செய்தது போல இந்த நாளிலே எங்களுக்கும் கூட வேத வசனங்களை தந்து தேவனை அறிந்து கொள்ளும் ஒரு பாக்கியத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த உலகத்திலே நாங்கள் பரிசுத்தமாய் வாழவும் ஆசீர்வதிக்கப்படவும் பரம கானானிற்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் எங்களை போதித்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you. Have a blessed day.